கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோ மூலமாக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் மற்ற சோஷியல் மீடியா நெட்வொர்க் மூலமாக, லிங்க் மூலமாக நீங்கள் யூடியூப்பில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எத்தனை மகிழ்ச்சி பார்த்தீர்களா! நாம் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நம்முடைய தேசம் பிரிட்டிஷ் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே 15வது நாள் நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம். ஹல்லேலூயா! இன்றைய நாளில் கூட நம்ம ஒரு மார்னிங் 8 மணிக்கு இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தேசத்தின் மக்களுக்காக. உங்களுக்கு சில காரியங்களை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டு நம்முடைய தேசத்தில் நடக்கிற சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள் நாம் இணைந்து ஜெபிக்கும் போது நம்முடைய தேசத்திலே கர்த்தர் மாற்றத்தை, சேமத்தை, நம்முடைய தேசத்திலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆமென். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். எனவே தான் அந்த யூடியூப் மூலமாக நம்ம விசுவாசித்து கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே சேமத்தை, நம்முடைய தேசத்தில் இன்னும் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேசம் விடுதலை பெற்று 75 ஆண்டு ஆகி நம் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள், நம்முடைய தேசம் விடுதலையாக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லாத நிலைமை ஏற்படுகிறது. விடுதலை இல்லாமல் எத்தனை மனிதர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படித்தானே அந்த மக்களுடைய விடுதலைக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். விடுவிக்க, ரட்சிக்க, மீட்க வந்தார். நம்மை ஜெபிக்கவும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். நீங்கள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா! எல்லா ஜனத்திற்காக நம்ம என்ன செய்யணுமா? விண்ணப்பம் செய்யணும், ஸ்தோத்திரம் செய்யணும், வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆமென். இன்றைக்கு கூட நம்ம அதை தான் செய்ய போகிறோம். முதலாவது, நம்முடைய தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு சிறு பிள்ளைகள் ரொம்ப பிடிக்கும். நம்முடைய தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கலாமா? இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்க, ஒவ்வொரு ஆண்டும் 60,000 சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள். 2வது பாருங்கள், இந்தியாவில் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட குழந்தைகள் பிச்சை எடுக்கிறார்கள். என கண்பானவர்களே, நம்முடைய இந்தியாவில் தான் சுதந்திரம் பெற்ற நம்முடைய இந்தியாவில் தான் 60,000 குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள். இது ஒரு புள்ளி விவரம் குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 60,000 குழந்தைகள். என கண்பானவர்களே, அந்த குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோரின் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளவு துக்கப்படுவார்கள், எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அவர்களுடைய குடும்பத்தில். நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த குழந்தை கடத்தல் தடுக்கப்பட வேண்டும். குழந்தை தடுக்கப்படுகிற அந்த நிலைமை, கடத்தப்படுகிற அந்த நிலைமை, அது அரசாங்கத்திற்கு தெரிய வேண்டும். எனவே நம் பாரத்தோடு கருத்தாக ஜெபிக்க போகிறோம்.
அடுத்தபடியாக இந்தியாவிலே 3 லட்சம் சிறுவர்கள் என்ன செய்ய பிச்சை எடுக்கிறார்களா? எனக்கு அன்பானவர்களே, பிச்சை எடுக்கிற குழந்தைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த காரியத்திற்காக கருத்தாக தேவ சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் தான் இந்த ப்ரோக்ராம் இருக்கும். எனவே நாம் கருத்தாக 1 நிமிடம் இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இதை நோட் பண்ணி கொண்டு வீடுகளிலே நீங்கள் இணைந்து ஜெபிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நான் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த ஜெப குறிப்புக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் 60,000 சிறு குழந்தைகளை கடத்தப்படுகிறதை பார்க்கும்போது ஆண்டவரே, இந்த கடத்தப்படுகிற அந்த நிலைமைகள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த கடத்தல்காரர்களை அரசாங்கம் கண்டுபிடிப்பார்களாக. அந்த கடத்தப்படுகிற நிலைமைகள் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்னீரே. எங்கள் தேசத்தின் சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். ஆண்டவரே, நீர் நோக்கி பாரும். இப்பொழுது ஆண்டவர் அந்த சிறு பிள்ளைகள் மீது ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சிறு பிள்ளைகள் மீது ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த ஒரு சிறு பிள்ளைகளும் கடத்தப்படக்கூடாது. எந்த ஒரு சிறு பிள்ளைகளும் இந்திய தேசத்திலே கடத்தப்படக்கூடாது. என்னுடைய இந்திய தேசத்தில் உள்ள சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை கடத்துகிறதான எல்லா துன்மார்க்கர்கள் அரசாங்கத்தின் மூலமாக ஆண்டவரே காட்டி கொடுக்கப்பட வேண்டும். அவர்களை பிடிக்க வேண்டும் ஆண்டவர். அவர்களுக்கு கடுமையான சட்டத்தை ஆண்டவரை கொண்டு வர வேண்டும். ஆண்டு அப்படிப்பட்ட நிலைமைகள் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த ஒரு குழந்தைகளும் கடத்தப்படாதபடி கர்த்தர் பாதுகாக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், அன்புக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய பாதுகாப்பு சிறு பிள்ளைகள் மீது இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். அப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இந்தியாவில் ஒவ்வொரு சிறு குழந்தைகள் 3 லட்சம் சிறு குழந்தைகள் பிச்சை எடுக்கிறார்கள். அப்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, 3 லட்சம் குழந்தைகள் பிச்சை எடுக்கிற நிலைமை மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு குழந்தைகளும் இந்தியாவிலே பிச்சை எடுக்க கூடாது அப்பா. எங்களுடைய இந்திய தேசத்தின் இந்த வறுமையை நீர் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, பிச்சை எடுக்கிறதான குழந்தைகள் ஆண்டவரே அப்பா பிச்சை எடுக்காதபடி அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வாதாரத்தை நீர் உண்டு பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தில் ஒரு சிறு குழந்தைகள் கூட பட்டினியால் சாகக்கூடாது. எங்களுடைய இந்திய தேசத்தில் இருக்கிற ஒரு சிறு குழந்தைகள் கூட அன்று பிச்சை எடுக்கக்கூடாது. எல்லா ஏழ்மை நிலைமைகள் மாறட்டும் தகப்பனே. ஆண்டவர், அப்படிப்பட்டதான காரியத்தை நீங்கள் செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு நீர் இறங்குகிறதற்காக, அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்தோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஒவ்வொரு ஆண்டும் 60,000 சிறு குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள். எனவே இதை மனதிலே வைத்து நாம் ஜெபிப்போம். அடுத்தபடியாக நம் வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இந்திய தேசத்தின் வாலிபர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். ஹல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், நம்முடைய வஸ்திரத்தினால் தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. எனக்கு அன்பானவர்களை பாருங்க, இந்த வாலிபர்களை கரைப்படுத்த வேண்டும், இந்த வாலிபர்களை எப்படியாவது விழ செய்ய வேண்டும் என்று கெச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசானன் வகை தேடி எப்படியாவது இந்த வாலிபர்களை முடக்கிவிட வேண்டும். இந்த வாலிபர்கள் மூலமாக எழுப்புதல் உண்டாயிடக்கூடாது என்று சொல்லி வாலிபர்கள் மீது அவ்வளவு தீவிரித்து பிசாசானன் காரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த வாலிபர்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். பாருங்க, இந்த டிஸ்பிளேல தற்கொலை செய்யும் வாலிபர்களுக்காக விசேஷமாக ஒரு நாளைக்கு 381 பேர் தற்கொலை செய்கிறார்கள். ஆண்கள் 70.2%, பெண்கள் 29.8%. எனக்கு அன்பான, ஒரு நாளைக்கு 381 பேர் தற்கொலை செய்கிறார்கள். அதில் வாலிபர்கள் எத்தனை பேர்? எனக்கு அன்பானவர்களே, அப்போ இந்த நிலைமைகள் மாற வேண்டும். ஒரு தற்கொலையின் ஆவி வாலிபர்களை அதிகமாக ஆட்கொள்கிறது. டிப்ரெஷன் மற்றும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது மூலமாக பல காரியங்களில் பிசாசானவர் வாலிபர்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். காதல் என்கிற ஒரு வலையிலே
மாயையான வலையிலே சிக்க வைத்து பல வாலிபர்களை சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ வாலிபர்கள் மத்தியிலே ஒரு சுத்திகரிப்பு, வாலிபர்கள் மத்தியிலே கிரியை செய்கிறதான அந்த வல்லமைகள் அளிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்தபடியாக சபையில் உள்ள வாலிபர்கள் உயிர்மீட்சி அடையணும். சபையில் இருக்கிற வாலிபர்கள் எழும்பணும், கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பணும். இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த ஜெப குறிப்பை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய இந்திய தேசத்திலே ஒவ்வொரு நாளும் 381 பேர் தற்கொலை செய்கிறார்கள் என்று பார்க்கிறோமே. தகப்பனே, நீர் மனமிறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு தற்கொலைகளும் எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடாது. எந்த ஒரு வாலிபர்களும் தற்கொலை செய்யக்கூடாது. அந்த தற்கொலை செய்கிற வைக்கிறதான அந்த பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட வேண்டும். ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அந்த வல்லமைகள் அழிக்கப்படட்டும். உங்களுடைய வாலிபர்களை நீர் காத்துக்கொள்ளும், அவர்களை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொரு வாலிபர்களையும் இரத்தத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தில் இருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரை டிப்ரெஷனால், மன அழுத்தத்தினால, ஆண்டவர் பலவிதமான காரியங்களினால தற்கொலை செய்யக்கூடாது. எந்த ஒரு வாலிபர்களுடைய உயிரையும் பிசாசானவன் தொட அதிகாரம் இல்லை. இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்புக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீ ஜெபத்தை கேட்டு அப்படிப்பட்டதான அற்புதத்தை நீ செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இதோ அன்று அவர்களிடத்தில் அப்பா ஒரு பவுலை போல, ஒரு தீமோத்தேயுவை போல எழும்ப வைராக்கியத்தின் ஆவியை, உற்சாகத்தின் ஆவியை அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது வாலிபர்கள் உயிர்மீச்சடைந்த கர்த்தருக்காக எழும்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற வாலிபர்கள் எழும்பட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு நீ அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி அப்பா. பிரியமானவர்களே, இந்த வாலிபர்களுக்காக ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம் குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பம் ரொம்ப முக்கியம். ஆமென். குடும்பங்கள் கடைசி காலத்திலே இந்த குடும்பத்தில் தான் எழுப்புதல் உண்டாக போகிறது. இந்த குடும்பங்கள் மூலமாக தான் கர்த்தர் எழுப்புதலை உண்டு பண்ண போகிறார். ஆனால் பிசாசுக்கு தெரியும், இந்த குடும்பத்தை எப்படியாவது நாம் தாக்கிவிட்டால், இந்த குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை, குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்து விட்டால் இந்த குடும்பத்தில் எழுப்புதல் உண்டாகாது என்று பிசாசுக்கு தெரிந்துதான் அவன் குழப்பங்களையும் துக்கங்களையும் குடும்பத்தை போராட்டத்தையும் கொண்டு வந்து குடும்ப ஜெபத்தை மற்றும் குடும்ப சந்தோஷத்தை அவன் சீர்குலைக்கிறவனாக இருக்கிறான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கொர்நேலியு என்கிற ஒரு தேவ மனிதன், தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். என கண்பானவர்களே, அவன் கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் அவர் குடும்பத்தோடு தேவ பக்தியோடு பயந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு தான தர்மங்கள் செய்து கொண்டிருந்தான். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என கண்பானவர்களே, அப்போ கர்த்தரை சேவிக்க விடாதபடி குடும்பங்களிலே இருக்கிற அந்த கிரியை செய்கிற வல்லமைகள் அழிக்கப்படவும், இந்தியாவிலே இப்போ டிஸ்பிளேல பாருங்கள், இந்தியாவிலே 24.8 கோடி குடும்பங்கள் இந்தியாவில் இருக்கிறது. இந்தியாவில் 6.68 லட்சம் குடும்பங்கள் பிச்சை எடுத்தும் 4.08 லட்சம் குடும்பங்கள் குப்பை பொறுக்கியும் சேகரித்தும் வாழ்கிறார்கள். இந்த நிலை மாறி செழிப்பான இந்தியா உண்டாக ஜெபிக்க போகிறோம். மற்றும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில் எழுப்புதல் உண்டாக ஜெபிக்க போகிறோம். நாம் இணைந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்தியாவிலே 6.68 லட்சம் குடும்பங்கள் பிச்சை எடுக்கிறார்களே அப்பா. 4.08 லட்சம் குடும்பங்கள் குப்பை சேகரித்து வாழ்கிறார்களே. எங்களுடைய இந்திய தேசத்தின் குடும்பத்தை நோக்கி பாருங்கப்பா. குடும்பத்தில் இருக்கிற அந்த வறுமைகள், ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற அந்த ஏழ்மை நிலைமைகள் மாறுபடியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஆண்டவரே அப்பா, இப்படி ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற
இருக்கிற ஆண்டவரை குழப்பங்கள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பத்தில் இருக்கிற அப்பா பிரச்சனைகள், குழப்பங்களை மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஏழ்மை நிலைமையை மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்கள் இந்திய தேசம் தரித்திரத்தினால் ஆண்டவரே அப்பா இருக்கக்கூடாது. என்னுடைய இந்திய தேசத்தில் ஏழ்மை நிலைமைகள் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அந்த ஏழ்மை நிலைமைகள் மாறட்டும். என்னுடைய இந்திய தேசத்தில் இருக்கிற ஏழ்மை நிலைமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் மாறட்டும். அன்று பிச்சை எடுக்கிறதான குடும்பங்களை செழித்தோங்க பண்ணும். ஆண்டவரே அப்பா ரோட்டோரங்களில் வசிக்கிற குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தை உண்டு பண்ண இயேசுவின் நாமத்தில் அப்பா ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 24.8 கோடி குடும்பங்களையும் இயேசுவின் இரத்தத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். எல்லா குடும்பங்கள் இயேசுவை அறியட்டும். நம்முடைய அறியாத ஆண்டவரை குடும்பங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். அந்த ஏழ்மை நிலைமைகள் எல்லாம் மாறி செழிப்பான குடும்பங்களாக மாறட்டும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இது மாற்றுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எல்லா ஜெப குறிப்புகளையும் நீங்கள் குறித்து வைத்து கொண்டு உங்களுடைய குடும்ப ஜெபங்களில், உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே நீங்கள் ஜெபியுங்கள். மேலும் ஜெப குறிப்புகளை நம்முடைய திரையில் காணுகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நாம் இணைந்து இன்னும் தேசத்திற்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டால் தொடர்ந்து மதியம் 1 மணிக்கு நாம் சேமத்தை கொடுப்பேன் என்கிறதான ஒரு தேவ செய்தியை உங்களோடு கொண்டு வருகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. God bless you.